மக்களே, உங்களோட பேராதரவால் யுஎஸ்ஏ சீரீஸு சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, வாங்க போயிடுவோம். பாருங்க, அழகாக வந்துருச்சு. இது ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்குது. பாருங்க, உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே ஒரு பார்ட்டி வைப் இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த கல்வி சொன்னதான் வாங்க பார்ப்போம். போட்டானா நான் இருக்கேன் இந்த ஸ்டேட் காலேஜோட டெம்பரேச்சரை பாருங்கள், 6 டிகிரிங்க. இந்த ரூமில் நமக்கு 2 பெட்டு கொடுத்துருந்தாங்கன்னு. ஒரு பெட்டு தான் நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணேன், இன்னொரு பெட்டு அப்படியே தான் இருக்குது. அப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த இது பாருங்க, எதுவும் போடலடான்றீங்களா? இதுக்கெல்லாம் நான் தைவான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். யாருக்காவது இங்கே வந்து ட்ரை பண்ணோன்னா கட்டாயம் அதை கொடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ணலான்னு. பட் ஆனால் அந்தமாரி சான்ஸ் எதுவும் கிடைக்கல. இங்கே மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோஷியலைஸ் ஆக மாட்டுறாங்க. ஃபேமிலியாக வரவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்ல ஆம்பியன்ஸுங்க, உள்ளே நல்லா இருக்குது. அதேமாதிரி அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் தைவான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். யாருக்காவது இங்கே வந்து ட்ரை பண்ணோன்னா கட்டாயம் அதை கொடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ணலான்னு. பட் ஆனால் அந்தமாரி சான்ஸ் எதுவும் கிடைக்கல. இங்கே மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோஷியலைஸ் ஆக மாட்டுறாங்க. எல்லா அம்யூனிட்டிஸுமே செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து ட்ரைங்க. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வரீங்கனாலுமே அதை பார்க்காம போகவே முடியாது. ஏன்னா அதுதான் மேஜரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அன்லிமிட்டட். இத்தனைக்கும் போயிட்டு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு புடி விளையாடுவோமா? சரி வாங்க, ஓடிடும். இந்த இதுக்கு மேப்பிள் சிரப் வந்து அடிமையாகிட்டேன். சூப்பராக இருக்குது. நேற்று மறந்துட்டேன் இதை சாப்பிட. ஃபுல்லும் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் இன்றைக்கி வந்து இந்த யோகட், ராஸ்பெரி யோகட்டு, தயிர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி யோகட். அதுவும் லாட்ரி முறையில் தான் வந்து எடுப்பாங்களாம். எல்லாருக்கும் டிக்கெட்லாம் கிடைக்காது. அதுக்கே அந்த அவ்வளோ 1,11,000 பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா அதை அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். பென் ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்க அந்த பீவர் ஸ்டேடியம் வந்து இதுதான் இருக்கிறதுலே 2வது லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாக ஆஃப்டர் மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. கிட்ட ப்ரெட்டும் இருக்குது, பாலும் இருக்குது. ஃபஸ்ட் நாள் நைட்டு வந்த பாருங்க, அன்றைக்கே வாங்கின பால் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது. நம்ம நேற்று சாப்பிட்ட அதே இடத்துல தான் சாப்பிட்றோம். அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டு, பஃபெட்டு பாருங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்னலாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நேற்று எடுக்காதது ஒரு சிலது எடுத்திருக்கேன். அதாவது நேற்று இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பழம் அதே தான். இது 2த்தில் நேற்று இது மட்டும் தான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி 2மே எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மேலே சாஸ்லாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டோம். இது சூப்பராக இருந்துச்சு, நீட்டு. அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் டைப்பு, இன்றைக்கி பெப்பரு சாப்பிட்றேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், இது புதுசு. அதுக்கப்புறம் இந்த டோஸ்ட்டு ப்ரெட் ஆம்லேட் மாதிரி இருக்கா? ப்ரெட் ஆம்லேட்டு தான். இந்த பொட்டேட்டோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி மெயினாக நேற்று மறந்துட்டேன் இதை சாப்பிட. ஃபுல்லும் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் இன்றைக்கி வந்து இந்த யோகட், ராஸ்பெரி யோகட்டு, தயிர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி யோகட், இந்த 2. ஓகேங்களா, இதுதான் நம்ம சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க்கு. நம்ம இந்த இதுக்கு மேப்பிள் சிரப் வந்து அடிமையாகிட்டேன். சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப சுகரியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். சும்மா மேலே லைட்டாக ப்ரெட்டில் அந்த ப்ரெட்டில் ஊற்றி சாப்பிடுவேன். இல்லைனா இந்த ப்ரெட்டில் கூட ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் தொட்டு லைட்டாக மாற்றிக்கலாம். சரி அவ்வளோதாங்க. இதை சாப்பிட்டு மற்ற வேலைகளை போய் பார்ப்போம். ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ஒரு சின்ன பையன் வந்திருக்காங்க. சாப்பிட்டாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பஃபெட்டு அருமையாக எல்லாத்தையும் ஒரு கட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லஞ்சை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்ருக்கேன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ரெட்டும் இருக்குது, பாலும் இருக்குது. ஃபஸ்ட் நாள் நைட்டு வந்த பாருங்க, அன்றைக்கே வாங்கின பால் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது. சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு வயிறு இல்லை. அவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பஃபெட்டாக போய்கிட்டு இருக்கு, அன்லிமிட்டடாக. நேற்று மங்கோலியா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அப்புறம் இன்னைக்கு காலையில் திருப்படியும் நேற்றும் இதேமாரி பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபெட் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம். இப்படி வந்து ஒரு கட்டிட்டோம். ஃபுல்லாக இருக்குது.
போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு, ஏன்னா 11 மணிக்கு செக் அவுட்டு, அதுக்குள்ளே பண்ணுறது தான் நல்லது. சப்போஸ் லேட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் போடுவாங்க நிறைய இடத்துல. இங்கே நம்ம ஒரு தடவை கேட்டுக்கிட்டோம் ரிசப்ஷனில் 11 மணி தான் சொன்னாங்க. அதனால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10:50க்காவது வெளில வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே சரி. ஸ்விம்மிங் பூல் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியல. அது ஈவினிங் மேலே தான் களைகட்டும் போல். நான் இன்றைக்கி காலைல சரி இப்போ ஏதாவது ஓப்பனாக இருந்தால் பட்டுன்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடி அந்த ஒரு குளியலை போடுவோம் விளையாடுவோம்னு நினச்சேன். அதுமாரி எதுவும் நடக்கலை. சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்விம்மிங் பூல் இருந்தும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி போவோம். ஓகே, அங்கே பாருங்கள், பின்னாடி கூட பாருங்கள், எல்லாருமே இங்கே வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு பெரிய ஃபேனாக இருக்காங்க போல். பாருங்க, முன்னாடி போட்டிருக்காங்க பாருங்க, பென் ஸ்டேட் அப்படின்னு. அந்த சைடில் அயோவா, விஸ்கான்சின், பர்ட்வே, இந்தியானா, இப்படி வந்து இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் டீமும் கூட பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் இவங்க வந்து நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் டீம். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரபலமான ஸ்போர்ட்ஸு மெயினாக வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த பேஸ்பாலு, அதுக்கப்புறம் பேஸ்கெட் பாலு, ரக்பி, இந்தமாரி ஐட்டங்கள் தான். அதனால் வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க. நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அதுமாரி இந்த ஒரு 3 ஸ்போர்ட்ஸும் இங்கே வந்து ஓவராக டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதேமாரி நேற்று நம்ம அந்த பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி போல் போகும்போது அவங்க வந்து வாலண்டியர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க என்னென்னா, என்னது இந்தமாரி ஃபுட்பால் கேம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பீவர் ஸ்டேடியம்னு ஒன்று ஸ்டேடியம் சொன்னாங்களே, அந்த பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி உள்ளே தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி உள்ளே இருக்க அந்த பென் ஸ்டேட் ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்க அந்த பீவர் ஸ்டேடியம் வந்து இதுதான் இருக்கிறதுலே 2வது லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாக ஆஃப்டர் மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி பாருங்கள். அதில் போன வருஷம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணியிருக்காங்களாம். 1,10,000 பேரோ 11,000 பேரோ வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்க்குறதுக்கு. அவ்வளோ மக்கள் வந்து கூடுறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுட்பாலும் இங்கே வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. செம்மையாக அடிச்சு நொறுக்குறாங்க போல். இதை வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து காசு கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஃப்ரீயாலாம் இல்லை. யூனிவர்சிட்டியில் நடக்குது, சும்மா ஆளாளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்லாம் இல்லை. ஃபுட்பால் நடந்தாலும் இது, அதுக்கப்புறம் ஐஸ் ஹாக்கின்னு நினைக்கிறேன், இது 2த்துக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க, பேஸ்கெட் பாலாக என்னன்னு தெரில. இந்த ஒரு 3 ஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே, அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குமா. அதுவும் லாட்ரி முறையில் தான் வந்து எடுப்பாங்களாம். எல்லாருக்கும் டிக்கெட்லாம் கிடைக்காது. அதுக்கே அந்த அவ்வளோ 1,11,000 பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா அதை அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். அதில் செலக்டிவாக லாட்ரியில் செலக்ட் பண்ணி கொடுத்த டிக்கெட்ஸ் தான் அவ்வளோவுமா. பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக வினோதங்கள், வெளிநாட்டு வினோதங்கள்லேயே போடலாம் போல். இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்தமாரி நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் அந்த பொண்ணு நிறைய சொன்னாங்க. அவங்க வந்து கிராஜுவேஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். போன வருஷம் நடந்ததெல்லாம் அப்படியே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, அது நல்லா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. யூனிவர்சிட்டி டூர் போவேன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இப்படி ஒரு ஃபார்மலாக ஒரு யூனிவர்சிட்டி டூர் எல்லாமே அவங்க லைப்ரரி உள்ளதான் போய் ஒரே அட்டகாசம் பண்ணோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோவாக வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. சரி, நம்ம இங்கேருந்து ரூம்லேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். நான் நியூயார்க் போகிறத எப்படி, எங்கேருந்து எப்படி பஸ் மாறுறன்றதை உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். போயிட்டு அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். அப்படி உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம வெளில போகும்போது செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, சரி போவோம்.